அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்க உள்ளதால் அவரது பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1.72 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு இறுதியாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியின் விடுதலையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கான தண்டனையை இன்று அறிவிக்க உள்ளது. மேலும் தண்டனை அறிவிப்பின் போது பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அவர் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.